ராமநாதபுரம் மாவட்டம் திருவரங்கம் டாஸ்மாக் கடையில் மது வாங்க வந்த நபரை டாஸ்மாக் ஊழியர் ஆபாசமாக வசைபாடியதுடன் வாடிக்கையாளர் கேட்ட மதுபானத்தை வழங்காமல் மொத்தமாக ஸ்கேன் செய்து தனியாருக்கு விற்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்த்துவிடலாம். நீங்களே ஒரு போதையில் இருந்துகிட்டு இருக்கீங்க, ஒரு சேல்ஸ்மேன் போதையில் இருக்கீங்க, சரியா? கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும். நீங்க நல்லா பாத்துங்க. இவர் ஒரு சேல்ஸ்மேனு. இவர் கேட்குற கேள்வியை எப்படி கேட்குறாருன்னா, நான் கேட்குற சருக்கு ஸ்கேன் ஆக மாட்டேங்குதான். திருவரங்கம் கடை, இதுக்கு பேர் திருவரங்கம், முதுகுளத்தூர் சரௌண்டிங்கு, தூவல் ஸ்டேஷனை சேர்ந்தது இது, சரிங்களா? ஆனால் இப்போவும் அவர் போதையில் இருக்காரு. ஒரு சேல்ஸ்மேனு போதையில் இருக்கக்கூடாது, டியூட்டியில் இருக்காரு. கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சரக்கு வச்சுட்டு ஸ்கேன் ஆக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இது என்ன ஆகாது? இந்த பொட்டி கிடையாது, ஒயின் ஷாப்பு. நான் கேட்குற சரக்கு இருக்கா இல்லையா? நீங்களே ஒரு போதையில் இருந்துகிட்டு இருக்கீங்க, ஒரு சேல்ஸ்மேன் போதையில் இருக்கீங்க, சரியா? கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும். நீங்க கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராமமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். தொடர்ந்து அவரோடு பேசலாம். ராமமூர்த்தி, அங்க என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக அரசு டாஸ்மாக் கடையில் மொத்தமாக ஸ்கேன் செய்து விற்கும் அவலமில்லை. கேட்ட மதுவை கொடுக்காமல் மது போதையில் மது பிரியரிடம் கெட்ட வார்த்தையை திட்டிய டாஸ்மாக் ஊழியர். இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள திருவரங்கம் என்ற கிராமத்தில் டாஸ்மாக் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. அங்கே நேற்று ஒருவர் மது வாங்கும் போது அவர் கேட்ட மது ஸ்கேன் செய்த போது ஆகாததால் ஊழியர் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நபருக்கும் மது பாட்டிலில் கொடுக்கும் போது ஸ்கேன் செய்யாமல் மொத்தமாக பெட்டியில் உள்ள 48 பாட்டில்களையுமே ஸ்கேன் செய்து மொத்தமாக மது கேட்பவர்களுக்கு கொடுப்பதாக தெரிய வருகிறது. மது பிரியர்கள் கேட்கும் போது மதுவை கொடுக்காம அலட்சியமாக மது போதையில் இருந்த டாஸ்மாக் ஊழியர் கெட்ட வார்த்தையால் திட்டுவதால், அது மட்டும் இல்லாமல் இந்த கடையை விட்டு எனக்கு வேற கடை உள்ளது என்று தேவையில்லாத வார்த்தையால் பேசுவதாக மதுப்பிரியர்கள் குற்றம் சாட்டி வருகிறது. இந்த வீடியோவை மதுப்பிரியர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி.